அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் 50 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்திங்கன்னா 2023 நடந்த தேர்விலிருந்து முக்கியமான 50 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் பழைய சிலபஸ் படி கொஞ்சம் கேள்விகள் இருக்கும். கண்டிப்பாக அதுவும் நம்ம என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். முதல் கேள்வி பாருங்கள். ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதி சித்தர் என்று போற்றப்படுபவர் திருமந்திரத்தை இயற்றிய திருமூலராவார். நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக. காற்றிலே மிதந்த கவிதை, ஏற்றில் எழுதா கவிதை, பவளக்கொடி மாலை, நாடோடி இலக்கியம். இதில் காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம் அவர்கள். ஏற்றில் எழுதா கவிதை அன்னகாமு இயற்றியது. பவளக்கொடி மாலை யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் அவர்கள். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் வானமா மலையாவார். புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் யார்? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆத்திச்சூடி இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடி படைத்தவர் பாரதியார். இதே அறிவியல் ஆத்திச்சூடி படைத்தவர் நெல்லை சு முத்து அவர்கள்னு நம்ம 6th பார்த்துருப்போம். பாண்டிய நாடு என்ன வளம் மிக்கது? பாண்டிய நாடு கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முத்து வளம் மிக்கது பாண்டிய நாடாகும். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் சுந்தரம் பிள்ளை இயற்றிய மனோன்மணியம் தான் தமிழில் தோன்றிய முதல் நாடக நூலாகும். காவிடி சிந்தின் ஆசிரியர் யார்? இவர் தான் காவிடி சிந்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அண்ணாமலையார் ஆவார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எந்த காண்டம்? இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஆரண்ய காண்டம் என்பது சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். புகார், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களாகும். சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரமாகும். கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை எந்த அவை? கம்பர் எந்த அரசனின் அரசவையில் புலவராக விளங்கினார்? ஆப்ஷன்ல குலோத்துங்க சோழன் அவையில். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல் கான்னா கம்பராமாயணம், தீன்னா திருக்குறள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. கம்பராமாயணமும் திருக்குறளும் தான் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள். கூற்று 1 பாருங்க. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டமாகும். அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. இது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. இதில் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் எத்தனையாவது காண்டம் அப்படிங்கிற கேள்வி. சுந்தர காண்டம் 5ஆவது காண்டம். மொத்த காண்டங்கள் 6ங்கிறது தெரியும். பாலகாண்டம், அயோத்தியா, ஆரண்யா, கிஷ்கிந்தா, சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம்னு 6 காண்டங்கள் உள்ளன. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை எதுவால் காணப்படும்? புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை என்னவனும் வாய்மையால் காணப்படும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல். இவர் சிலபஸ்ல இருக்காரு. இது முக்கியமான கேள்வியை அடிக்கடி கேட்டிருக்காங்க. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறளாகும். வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகிய எந்த திணைக்குரிய தொழில்கள்? வழிப்பறி, நிறை கவர்தல் இது பார்த்தீங்கன்னா பாலை திணைக்குரிய தொழில்களாகும். கீழ் கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. இதில் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை இதெல்லாம் சமுத்திரம் அவர்களால் இயற்றப்பட்டது. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? உதித்தன்னா மறைந்த என்பது எதிர்ச்சொல்லாகும். சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது என்ன? அதில் 10 வகை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, அவுகார குறுக்கம், ஐகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்,
குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் உயிர்மை, ஆயுதம், ஆயுத குறுக்கம், உயிரெழுத்து என்பது சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது. பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல். இருண்ட வீடு பாரதிதாசன். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் தாராபாரதியால் இயற்றப்பட்டது. இருண்ட வீடு என்பது அவர் எழுதாத நூல். மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. களிமையில் கத்தும், கிளி கீச்சிடும், யானை பாடும், இதில் கருங்குயில் கூவும் என்பது மரபு பிழை நீக்கிய சொல்லாகும். ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலை, லா, லா, லா. இதில் என்னன்னு பாருங்க. அலைனா கடல் அலை குறிக்கும். இந்த அலைக்கு புற்று. அலை என்பது கூப்பிடு என்பதை குறிப்பதாகும். ஓ, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். மதகு நீர் தாங்கும் பலகை என்பது ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருளாகும். கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? கோ என்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மதில் என்பதை குறிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சா, சா, இதே மாதிரி சி, சி. இதன்படி பார்த்தா எது வரும்? சால்பு, சிலந்தி, சீருடை. ஆப்ஷன் பி இதற்கு சரியான அகரவரிசை. சரியான அகரவரிசையை காண்க. காவரிசை கக்கா. இதுல ஆப்ஷன்ல பாருங்க. காக்கை, கீற்று, கூந்தல், கேணி என்பது சரியான அகரவரிசை. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். அப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பது முறையான தொடர். விட்டு விட்டு இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? பார்த்தோன்னே சொல்லிடுவோம். விட்டு விட்டு என்பது அடுக்கு தொடரை குறிக்கும். இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக. இதுல பார்த்தீங்கன்னா தாய் செய், தாயும் செய்யும், வரைந்தது உம்மை தொகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை, இது பண்பு தொகை. முறுக்கு மீசை வந்தார், வேற்றுமுகை தொகை கிடையாது, அன்மொழி தொகை. கரும்பு தின்றான், கரும்பை தின்றான்னு வரும், இது அன்மொழி தொகை கிடையாது, வேற்றுமை தொகைக்கு வரும். 2, 3 கூற்று தவறான ஒன்று. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். விடைக்கேற்ற வினா என்ன? மாறன் என்ன படிக்கிறான்? படிப்பது யாது? எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான்? மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் என்பது விடைக்கேற்ற வினாவாகும். மனிதர்களால் கடினமான செயல்களை செய்ய முடியுமா? இதுல மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. விடைக்கேற்ற வினா என்ன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை என்பது சரியான வினா. மலைமுகம் காணா பயிர் போல, உவமைக்கு பொருத்தமான பொருள் என்ன? மலையிலைனா பயிர் வாடிரும். வறட்சி, வாட்டம், துன்பத்தை குறிக்கும். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இந்த உவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பதுதான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. எதுகை, மோனை, இயல்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதுல 2ஆம் எழுத்து ரூங்கிறது ஒன்றி வந்திருக்கு. அதனால இது பார்த்தீங்கன்னா எதுகை நயம் பயின்று வந்துள்ளது. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகைன்னு தெரியும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இதுல எந்த தொடை பயின்று வந்துள்ளது? இதுலயும் பார்த்தீங்கன்னா கெடு 2ஆம் எழுத்து 2, இதே மாதிரி எடு. இதுல அடியளபடை தொடை பயின்று வந்துள்ளது. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர்? இதுல பார்த்தீங்கன்னா முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர். உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா
கறிவேப்பிலை ஆகும். தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர். இது தமிழகம் சார்ந்த கேள்விக்கு சிலபஸ்க்கு முக்கியமான கேள்வி. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் கிரேக்கர்களாவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு இது பொதுவுடைமை. உலக பொதுமையை கணியன் பூங்குன்றனார் உணர்த்தியுள்ளார். நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. அவங்க 72 பாளையங்களை பிரித்து ஆட்சி புரிந்தனர். நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி பாளையம் என்று அழைக்கப்பட்டது. பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பேரூர்கள் பட்டினம் என்று அழைக்கப்பட்டன. தலைபவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா காமராசர் அவர்கள். பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் தந்தை பெரியாராவார். வீரமா முனிவர் தொகுத்த அகராதி என்ன அகராதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முதலில் தோன்றிய அகராதி சதுரகராதி ஆகும். தேவநேய பாவாணர் இதில் சரியானதை கேட்டிருக்காங்க. அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார். இதில் தேவநாய பாவனார் சிலபஸ் படி இருக்கு. இதில் அனைத்து கூற்றுகளும் சரியான ஒன்று. தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர்னாவே தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்றவர் யார்? பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு வரதராசன் ஆவார். கூற்று: சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருக்கும் தமிழ் செல்வாக்கு அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். இதுல கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒன்று. கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? கூத்துப்பட்டறை முத்துசாமி அவர்கள். அடுத்த கேள்வி, கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார்? கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு மேத்தா அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். இதோட கண்டினியூஸ் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் 50 கேள்விகள் பார்ப்போம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கும் மற்றும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.